ராமாயண ட்ரெயிலர் எல்லாருமே பார்த்திருப்பீங்க நம்புறேன். ரொம்ப சூப்பரான ஒரு விஷுவல்ஸ், கேஸ்டிங் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி நான் பார்த்தேன். அதாவது ரன்பீர் கபூர், யாஷ், சீதாவும் நடிச்ச சாய் பல்லவி எல்லாருமே அழகா இருந்தாங்க, வெள்ளையா அழகா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லி பாராட்ட ஆரம்பிச்சாங்க. வெள்ளையா அழகா. நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வெள்ளையா அழகா இருந்தாதான் அழகு, வெள்ளையா இருந்தாதான் அழகு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை ஏத்திட்டாங்க. ராமரும் வெள்ளைதான், கிருஷ்ணரும் வெள்ளைதான், நீங்க எந்த ஒரு கடவுளை எடுத்தாலுமே வெள்ளையா தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு தப்பான ஒரு தகவலை பாத்தீங்கன்னா இங்க இருக்க எல்லாருமே சொல்லிட்டாங்க. அதையும் நம்ம ஏத்துக்கிட்டு இப்ப நம்ம வர டிவி சீரியஸா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா ஒரு மூவியா இருக்கட்டும், எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா வெள்ளையா இருக்கவங்க தான் அழகு அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டாங்க. கடைசியா நம்மளுக்கு கடவுளையும் அப்படிதான் காமிக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ வரக்கூடிய ராமாயணத்திலையும் அப்படிதான் காமிக்கிறாங்க. ஆனா ராமருடைய உண்மையான கலர் என்னன்னு பாத்தீங்கன்னா கருப்பு. இதை நான் சொல்லல, வால்மீகி எழுதிய ராமாயணத்துல வால்மீகியே சொன்னது. அதாவது ஷாமா அப்படின்னு சொல்லிட்டு வால்மீகி பாத்தீங்கன்னா ராமரோட கலரை குறிப்பிடுறார். ஷாமா அப்படின்றதுக்கான அர்த்தம் கார்மேகம், அதாவது கருப்பு மேகம், மழை மேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கலர்ல இருக்கக்கூடியவர் தான் அந்த ராமர். ராவணன் பாத்தீங்கன்னா கருப்பு தான். இதோட ஒரு படி போய் கம்பர் எழுதிய கம்ப ராமாயணத்துல ஒரு அழகா அவரை வர்ணிச்சிருப்பார், ராமர் வர்ணிச்சிருப்பார். எப்படின்னு பாத்தீங்கன்னா, மையோ மரகதமோ மறிக்கடலோ மழைமுகிலோ ஐயோ இவன் வடிவு என்பது ஓர் அழியா அழகுடையான் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப ராமாயணத்துல கம்பர் ராமர் பாத்தீங்கன்னா இவ்வளவு அழகா வர்ணிச்சிருப்பார். மையோ அப்படின்றது கண்மை, மறிக்கடலோ அப்படின்னா ஆழ்கடல், மரகதம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கருமை பச்சை அப்படின்வாங்க, அந்த நிறத்தில் இருக்கக்கூடியது அந்த மரகதம். அப்புறம் மழை முகிலோ அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும், கார்மேகம். அப்போ ராமர் கருப்பு தான், ராவணனும் கருப்பு தான், ஏன் நம்ம கும்பிடுற கிருஷ்ணரும் கருப்பு தான். இதுக்கு ஒரு படி மேல போய், அதாவது மகாபாரதத்திலே ரொம்ப அழகான ஒரு பெண் பாத்தீங்கன்னா திரௌபதியும் கருப்பு தான். திரௌபதி எப்படி கூப்பிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. கிருஷ்ணா அப்படின்றதுக்கான அர்த்தமே பாத்தீங்கன்னா கருப்பு. திரௌபதிக்கு இன்னொரு பேரே கிருஷ்ணா அப்படின்றதுதான். அதனால இனிமே யாராவது உங்களை கருப்புன்னு சொன்னாங்கன்னா நீங்க கருப்பு இல்ல, நீங்க ராமர், நீங்க திரௌபதி. நம்ம எல்லாருக்கும் இந்த ஒரு விஷயத்த தப்பா புகுத்திட்டாங்க, வெள்ளையா இருந்தாதான் அழகு அப்படின்றது. இனி அது கிடையாது. ஒரு யுகத்துடைய அழகானவன், அதாவது ராமன், அவனே பாத்தீங்கன்னா கருப்பு தான். சோ இந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் எல்லாத்துக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.